வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், ஆக்சுவலி திமுக, காங்கிரஸ் அலைன்ஸ் வந்து இன்டாக்ட்டா திமுக அலைன்ஸ் ரொம்ப இன்டாக்ட்டா இருக்கு. காங்கிரஸ் வந்து கொள்கை ரீதியா இணைஞ்சிருக்காங்கன்ட்டு ஒரு கருத்து இருந்தது. ஆனா, இப்ப சமீபத்துல 2 கட்சிகளுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு ஓடிட்டு இருக்கு. அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? எப்போதுமே திமுக, அதிமுக 2 கட்சியும் தேர்தலுக்கு முன்பு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும்னு சொல்லவே சொல்லாது. என்ன காரணம்னா, அது வந்து பலவீனப்படுத்திரும் கேம்பெயின இப்படிங்கிற அனுபவம். 1980 மட்டும் அப்படியான ஒரு நிலைமை வந்தது. ஆளுக்கு வந்து 110, 115ங்கிற சீட்ல போட்டி போட்டாங்க. மெஜாரிட்டிக்கும் குறைவான சீட்ல திமுகவும், காங்கிரஸும் போட்டி போட்டுச்சு. அது வெற்றி அடையல. ஒரு மாரி சூடு விட்ட பூனை மாரி ஆயிட்டாங்க எல்லாருமே. அதிலிருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளேயே போ மாட்டாங்க. காங்கிரஸ் திமுக கேட்கறது என்னன்னா, நீங்க தேர்தலுக்கு முன்பே இத சொல்லுங்க. எங்களுக்கு அதிக சீட்டு வேணும். ராஜ்யசபா எம்பியே தமிழ்நாட்டுல இருந்து காங்கிரஸ்க்கு போகவே இல்ல ரொம்ப நாளா. அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 1 சீட்டு வேணும். 34 வேணும் எங்களுக்கு ராஜ்யசபாக்கு. இப்ப 40க்கு மேல நீங்க குடுக்கணும். அது போக 3 மந்திரி குடுக்கணும். இதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன காரணம்னா, காங்கிரஸ்க்கு அப்படி எக்ஸ்ட்ரீம் சீட்டு ஹை ஏத்தி குடுத்தா டிமாண்டா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஹை டிமாண்டுங்க. காங்கிரஸுக்கு சீட் அதிகமாக்கி குடுத்தா மத்தவங்களும் கேட்பாங்களே. அதானே அதுல சிக்கல். காங்கிரஸ அப்படியே வந்து கட் பண்ணி விடுறதுக்கும் திமுகவுக்கு மனசு வரல. என்ன காரணம்னா, நமக்கே தெரியும். கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி பார்டர், தூத்துக்குடி பார்டர், காங்கிரஸுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. கன்னியாகுமரிலாம் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி தான் அங்க. அப்போ அதுவே ஒரு 10, 12 தொகுதி வரும். மத்த தொகுதிகள்ல காங்கிரஸுக்கு ஓட்டு வங்கி 3000 to 5000 சில தொகுதியில 7, 8லாம் கூட வருது. அத அப்படியே நம்ம வேணான்னு முடிவு பண்ணா, கன்னியாகுமரி மாவட்டம் போயிரும். ஆனா, அது கலைஞர் காலத்திலே அது ஒர்க் அவுட் ஆகலைங்க திமுகக்கு. கலைஞரே என்ன சொல்வாருன்னா, திமுகவின் எல்லை நெல்லை தான். நமது எல்லை நெல்லை வரை. குமரி என்றுமே நமக்கு தொல்லைம்பாரு. குமரி என்றுமே நமக்கு தொல்லை. அதான் உண்மை. அவங்க ஏற்கனவே அந்த குமரி மாவட்டத்த பத்தி கவலைப்படுறதா தெரியல திமுக. திருநெல்வேலி பார்டர் ஏரியா அத நம்ம சமாளிச்சுக்கிடலாம்னு நெனைக்கிறாங்க. மற்ற ஏரியாக்கள்ல காங்கிரஸால ஏற்படக்கூடிய வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சிக்கு ஈடுகட்டுற மாதிரி பிற கட்சிகள உள்ள கொண்டு வருவோம். காங்கிரஸ் குடுக்க வேண்டிய தொகுதி மிச்சம் ஆகுதுல்ல. அது எப்படி இந்த டிமாண்ட ஏத்துக்க முடியும்? ஆட்சியில பங்குங்கிற டிமாண்ட எப்படி ஏத்துக்க முடியும்? காங்கிரஸ்க்கு அதிகமான சீட்டு குடுத்தா விசிக குடுக்கணும், கம்யூனிஸ்ட் குடுக்கணும் எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. இது திமுகவோட உறுதியான நிலைப்பாடுங்க. ஏன்னா என்னோட நண்பர்கள் எல்லாருமே அமைச்சர்களா இருக்கிறவங்க தான், பெரிய ஆளுங்க தான். அவங்க நம்மகிட்ட தனிப்பட்ட முறையில பேசும்போது இந்த கருத்து தான் சொல்றாங்க. காங்கிரஸ் நண்பர்கள் அவங்களும் எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க அப்படி எத்தனை நாள் தான் நாங்க இருந்துகிட்டே இருக்கிறது? எத்தனையோ வருஷ கணக்குல காங்கிரஸ் கட்சி பவருக்கும் வரல. பவருக்கு வர்ற வாய்ப்பும் இல்ல. அடுத்த 10 வருஷம் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல. 10 வருஷம் கழிச்சு விஜயா, உதயநிதியாங்கிற காம்பினேஷன் வந்துச்சுன்னா, அப்ப ராகுல் காந்தி ஒரு பெரிய தலைவரா இருப்பாரு. அப்போ வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு வந்து இதுல குறைந்தபட்ச சீட்டுகள் நாங்க ஜெயிச்சுருவோம். அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இந்த மாரி குறைந்தபட்ச சீட்டுகள் எங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து கட்சியை நம்ம பில்டப் பண்ணுவோம். 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. இது எங்க நிலைப்பாடு. இத நாங்க வந்து ராகுல் காந்திட்டயும் சொல்லியிருக்கோம். மேடம் சோனியா காந்தி அவர்கள்ட்டயும் சொல்லியிருக்கோம். அவங்களும் இது ஓகேன்னு தான் சொல்றாங்க. மேலிடம் சொல்லாம நாங்க எங்க சொந்த கருத்தா எதையுமே சொல்லலங்கன்றாங்க. அது 2 தரப்புமே சொல்லுது. அதாவது காங்கிரஸ்ல 2, 3 கோஷ்டி இருக்கும். 2, 3 கோஷ்டில இருக்கவங்களும் அத சொல்றாங்க. ஒரு காலத்துல வாழப்பாடி ராமமூர்த்தி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல 2 கூட்டணி தாங்க இருக்கணும் கேரளா மாரி. கேரளால எல்டிஎஃப், யுடிஎஃப் தான். எல்டிஎஃப், யுடிஎஃப்குள்ள எந்த கட்சி வேணாலும் இருக்கும். இங்கேயும் எல்டிஎஃப், யுடிஎஃப் இருந்தா தான் மாத்தி மாத்தி ஆட்சி வரும். அதான் மக்களுக்கு நல்லது. இது அவர் சொல்றது. ஆனால் அதுக்கு பிறகு கேரளாலயும் வந்து பிஜேபி வந்துருச்சு. 3 கார்னர்ட் ஃபைட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல 4 கார்னர்ட் ஃபைட் ஆயிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல அந்த பழைய அது 2 கூட்டணி தான் இருக்கணுங்கிற அந்த வாதம் சரியா வருமா? இதெல்லாம் என்னோட சொந்த அனுபவத்துல வர்ற கேள்விகள். ஆனா இப்ப இருக்கிற டேஞ்சர் ஜோன் அநேகமா திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறிரும். இத இந்த இந்த ஒப்பீனியனை தடுத்து நிறுத்தல அப்படின்னா, இப்பவுமே முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா, கேடர் வந்து டிமாரலைஸ் ஆயிருவாங்க. காங்கிரஸ் கட்சியிலயும் சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க கான்ஸ்டிடியூன்சில வேலை பார்க்காங்க. எல்லாரும் பணம் செலவு பண்ணுங்க. வேலை பார்க்கறதுனா சும்மா இல்ல. எல்லாரும் பணம் செலவு பண்ணணும். ஒரு எஸ்ஏஆர் ஒர்க்குக்கு என்ன பட்ஜெட் நினைக்கிறீங்க?
எஸ்ஏஆர் ஒர்க்குக்கு ஒரு பூத்துக்கு 50,000 ரூபாய் செலவு வருது. திமுக வந்து அதை எஃபெக்டிவா செய்யுது. அதிமுக மத்தவங்க எல்லாம் செய்யல. என்னன்னா பணம் தான். செலவு பண்ணும்லங்க. நீங்க வர்றவன் ஒரு நாளைக்கு உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு 200 300 இல்லாம அவன் எப்படி உட்கார்ந்துருப்பான்? தேர்தல் வேலை இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஏர்லியரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே கை காசு போட்டு தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ள இருந்து பணம் வரல. திமுக ஆளுங்கட்சி. அவங்களுக்கு ஏதாவது அனுகூலம் இருக்கும். அப்ப காங்கிரஸ் கட்சி அவங்க அந்த செலவு பண்ணிருக்காங்களா? எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க எஸ்ஏஆர்ல யாராவது இன்வால்வ் ஆனாங்களா? அவங்க எவ்வளவு அவங்க கான்ஸ்டிட்யூன்சிக்கு என்ன செலவு பண்ணிருக்காங்க? ஒண்ணும் பண்ணல. என்னன்னா இதுவரைக்கும் அவங்க இப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க. வேற யாராவது வேலை பார்ப்பாங்க. அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க. இப்ப அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆறாங்க. நமக்கு வந்து நம்ம எப்படி இன்னொரு வாட்டி எம்எல்ஏ ஆக முடியும்? இது குழப்பமா இருக்கு. திமுக தரப்புல என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, காங்கிரஸ் கட்சி வெளியில போயிருச்சு அப்படின்னா, நமக்கு இங்கெல்லாம் ஓட்டு குறையும். அதை எப்படி ஈடுகட்ட? இப்போ பிற கட்சிகள் இப்ப பாமக டாக்டரே வராருன்னு வச்சுக்கோ ராமதாஸே. இப்ப ராமதாஸ் ஓட்டு வங்கி இல்லாத பகுதி நிறைய இருக்குல்ல தமிழ்நாட்டுல. இப்ப ஒரு புதுக்கோட்டை மாவட்டமோ, டெல்டா மாவட்டமோ ராமதாஸுக்குன்னு அங்க ஓட்டே கிடையாதுல்ல. அப்ப அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள் வந்து எதை வச்சு ஈடுகட்ட காங்கிரஸோட இழப்ப? சோ இது ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின்ங்க இது. அப்படியான ஒரு நிலைமை வந்தால் தமிழ்நாட்டோட 4 முனை போட்டி 5 முனை போட்டியா கூட மாறிடும். சார் ஆக்சுவலி இப்போ காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ்ங்கிறது ஸ்டேட் எலெக்ஷனை மட்டும் மைண்ட் பண்ணி நடக்கலாம். அது நாடாளுமன்ற தேர்தலையும் எய்ம் பண்ணியிருக்கு. குறிப்பா 2029க்கு டிஎம்கேவோட கூட்டணி காங்கிரஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி மாதிரி நேஷனல் ஃபிகர் வந்து டிஎம்கே அலைன்ஸை வந்து முறிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருப்பாரா? அது அவ்வளவு ஈஸியான டிசிஷனா? ஈஸியான டிசிஷன் கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். முடிவு எடுத்திருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது இப்படியே இந்த சர்ச்சை தொடர்ந்தா கூட்டணி சேர்றதுன்னு முடிவு எடுத்தாலும் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 96 இதே தாங்க. ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் தான் எதிர்க்கட்சி தலைவர். அவர் ரஜினி உதவியோடு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும்லாம் அவர் திருச்சியில பேசியிருக்காரு. அப்படியே தான் பேசுவாங்க கூட்டங்கள்ல. இப்ப நான் எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிடுவேன் அப்போ. பேச போவேன். அதுல எல்லாம் இப்படிதான் ஓங்கி அடிச்சு பேசுவாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா நரசிம்மராவுக்கு எதிராகவே சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதாமா. சென்னாரெட்டிக்கு எதிராக கவர்னருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. திடீர்னு தேர்தலுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி போட்டுருச்சு. ஆனா அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காங்கிரஸ் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காங்கிரஸே 2ஆ உடைஞ்சதுங்க. ஐயா குமரிநந்தன் தான் ஒரு பகுதிக்கு தலைவர். அவர் பெரிய பேச்சாளர். காலி மைதானத்துல தான் பேசினார். எம்டி சேர்ல தான் பேசினார் கடைசியில் அவரு. பெரிய அளவுக்கு அது வீக் ஆச்சு. என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஏற்படுற மன முறிவு தேர்தல்ல பிரதிபலிக்கும். அப்ப 2 தரப்பும் உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வைக்கிற மாதிரி தெரியல. என்றால் இது இனி தொடர்வதும் நல்லது இல்லை. அப்ப காங்கிரஸ் தைரியமா திமுக கழட்டி விடணும். அதுக்கும் அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவங்க முதலமைச்சர் சொல்றது இல்ல. கீழே இருக்கிற மினிஸ்டர் வச்சு சொல்ல வைக்கிறாரு. மினிஸ்டர் சொன்னா நாங்க ஏங்க ஏத்துக்கிடணும்? முதல்வர் சொல்லட்டும்ன்றாங்க இவங்க. இப்படி இது வந்து ஒரு பெரிய அளவுக்கான குழப்பமாவும் வரும். திமுக தொண்டர்கள் மத்தியிலையும் குழப்பம் வரும். திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ மத்தியிலையும் குழப்பம் வரும். காங்கிரஸோட சிட்டிங் எம்எல்ஏ மத்தியிலையும் குழப்பம் வரும். காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலையும் குழப்பம் வரும். கேடர்ஸ் ஒரு வேவ் லென்த்ல இருந்தாங்க. இது வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கேடர்ஸ் வந்துங்க திமுக ஆளுங்கட்சி. அந்த கேடர் தான் ஆக்டிவா இருப்பான். டாமினேட் பண்ணுவான். எவ்வளவு மத்த கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் டாமினேட் பண்ணுவான். ஒரு ஊரு காங்கிரஸ் தொண்டர்கள் இருப்பாங்க. திமுகல இருக்கவங்க அங்க டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க மூலமா வேலை வாங்கிக்குவாங்க. சாதாரண விஏ ஓட்ட வேலை பார்க்கணும். இல்ல ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன். அப்படின்னா அந்த காங்கிரஸ்கார திமுக நண்பரை கூட்டிட்டு போய் வேலையை முடிச்சிருவான். 2 பேருக்கு இடையே ஏன்னா ஒரே ஜாதியா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. 2 பேருக்கு இடையில ஒரு இணக்கமான உறவு இருக்கும். திடீர்னு நீங்க இப்படியான முடிவு எடுத்தீங்கன்னா 2 பேருமே எதிரியா பார்ப்பாங்க. அதாவது பரம்பரை எதிரியான அதிமுகவுக்கு எதிராக பணியாற்றுவதை விட புதிய எதிரியான காங்கிரஸுக்கு எதிராக பணியாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இது அதிமுகவுக்கும் பொருந்தும். காங்கிரஸ் அந்த சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாரும் பெரும்பாலும் அமைதியா தான் இருக்காங்க. ஆனா எம்பிஸ் தான் ரொம்ப குடைச்சல் கொடுக்க மாதிரி இருக்கு. சோ அவங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த கான்ஃபிளிக்ட கிளப்பி விடுறாங்களா? இன்னைக்கு பொங்கல் வாழ்த்துல கூட மாணிக்கம் தாகூர் வந்து கூட்டணியை பத்தி தான் போட்டிருக்காரு. பார்த்தேன், எனக்கு வந்தது. அவரும் நல்ல நண்பர் தான். அதாவது எம்பிக்கு 29 வரைக்கும் கவலை இல்லை. அப்புறம் 26ல சரியா வரல அப்படின்னா 29ல முடிவு மாத்திக்கிடுவாங்க.
எம்எல்ஏக்கு கவலை இருக்கு. ஏன்னா, ம். திருப்பி அந்த சட்டமன்றத்துக்கு அவன் ம். போகணும். அப்புறம் போகணும். இயல்பாகவே ஒரு ஆளுங்கட்சின்னு இருக்கும்போது, அவங்களோட சேர்ந்து பணியாற்றி தான் தொகுதிக்கு நீங்க ஏதாவது செய்ய முடியுங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா, ம். யார்ட்ட ம். போய் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க நீங்க? ம். மினிஸ்டர் தானே சொல்ல ம். முடியும். ம். ஆமா. அப்படித்தானே சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும். அந்த இடம் ஆமா. வந்து 5 வருஷமா இப்படி ஓடியாச்சு இவங்க. அதுக்கு முன்னாடி ம். ம். 2019ல இருந்து கூட்டணி ஓடியிருக்கு. இப்ப பழைய ஃபிகர்ஸ எடுத்து வச்சு ஆமா. இப்ப பேசுறதுல அர்த்தம் இல்ல. ஏன்னா சூழல் மாறி அர்த்தம் இருக்கு. இல்ல. அர்த்தம் இல்ல. பழைய இப்போ நீங்க 91 ஃபிகர நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும். நான் 96 உதாரணம் சொல்றேன்னா, அது வெறுமனே வந்து வரலாற்ற திருப்பி நினைவூட்டுறேன் அவ்வளவுதான். 96ல இருந்த மாரியே ம். தான் ம். 2026லயும் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? காலம் எவ்வளவு மாறி இருக்கு. ம். 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 எல்லாமே தொழில்நுட்பம் மாறி ம். இருக்கு. ம். எல்லாமே மாறி இருக்கு. எஸ்ஐஆருக்கு பிறகான உண்மையான நிலவரமே நமக்கு இன்னும் தெரியாது. யார் ஓட்டு யார்ட்ட தெரியல. இருக்குங்கிறதே தெரியல. அதான் உண்மை. தெரியல. அப்போ பழச மட்டுமே பேசி சொல்றதுல அர்த்தம் இல்ல. இப்ப இருக்கிற ம். கள ம். நிலவரத்துக்கு ஏற்றவாறு, கூட்டணியோட அமைப்புக்கு ஏற்றவாறு தான் நீங்க சீட்டு கேட்க முடியும். திமுக ம். கூட்டணியில் இருக்கிற மத்த எந்த கட்சியுமே ஆட்சியில நாங்க பங்கு கேட்கலன்ட்டாங்க. அப்ப ம். காங்கிரஸுக்கும் அதே நிலைப்பாடு தான் பொருந்தி ஆகணும். வேற வழி கிடையாது. ம். ஆட்சியில ம். பங்குன்னு காங்கிரஸுக்கு குடுத்தா, எங்களுக்கும் குடுங்க, எங்களுக்கும் குடுங்கன்னு வரிசையா எல்லாருமே வருவாங்கல்ல. அப்ப வந்து 24 வருவாங்க. மந்திரி இருந்தா 12 மந்திரியும் நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு தான் குடுக்க வேண்டியது வரும். ம். அதுக்கு வழி இல்ல. இங்க அது தமிழ்நாடு டிஎம்கே கனவுல கூட பண்ணாது. ம். ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க. ம். பண்ண இப்ப மாட்டாங்க. நிறைவேற்ற முடியாத கோரிக்கையை நீங்க வைப்பதன் மூலமாக என்ன உணர்த்த கோரிக்கை விரும்புறீங்க? ஏதோ ஒரு புதிய இல்ல பாதையை அவங்க நோக்கி கூட்டணிய நீங்க முடிச்சுட்டு போறீங்க. விஜய் கூட போணும் அப்படிங்கிறதுல உறுதியா ரைட். இருக்காங்களா? நல்லா உறுதியா விஜய் இருக்க அவ்வளவு வேண்டியது தான். வேல்யூ ஃபிகரா பாக்குறாங்களா? பார்க்குறாங்க. சரி விஜயோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். விஜய்க்கான ஆதரவு ம். தளம் ம். இப்ப நீங்க ம். உங்க ஊர்ல இருக்கீங்க. சொந்த ஊர்ல இருக்கீங்க. விஜய்க்கான ஆதரவு தளம் ம். அப்படின்னு ம். நீங்க வந்து யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த அத யங்ஸ்டர்ஸ் சொல்லுங்க. ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ஸ் தான். ரைட். அதுவுமே ஓட்டு யங்ஸ்டர்ஸ் போடுவாங்களா ஹார்ட் கோர் என்னங்கிறத ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியல. யங்ஸ்டர்ஸ், ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ஸ் அண்ட் ஃபீமேல் இப்படி எடுத்துக்கலாமா? நான் மேக்ஸிமம். ஓரளவு அப்படி மேலும் எடுத்துக்கலாம். இருப்பாங்க. ஃபீமேல் மேக்ஸிமம். ம். ம். அப்படின்னா ஏஜ் 8 அப்படி ம். எடுத்துக்கலாமா? ம். 8 ம். ம். இப்போ 30 டூ வயசுக்கு கீழ 30. இருக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் நம்ம வாக்காளர் பட்டியல்ல ம். எவ்வளவு? 18லேருந்து ம். 19% தாங்க இருக்கு. அது ப ஓகே. 18% தான் 30 வயசுக்கு கீழ. 30 கீழ. வயசுக்கு கீழ 18%ன்னா பாதிக்கு பாதி ஆண், பெண். அப்படின்னா ஆமா. 9% தான் பெண்களே இருக்காங்க. அதான் ஹார்ட் கோர் ம். விஜய் ஃபேன் ம். எல்லா ஹார்டு கணக்குக்கும் சேர்த்து. ஃபேன்ஸ். அந்த ம். ம். 9%லயும் பிற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்க 3% வரத்தானே செய்வாங்க. இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. அப்படின்னா அப்படின்னா ஹார்ட் கோர் 6% தான். ம். அப்புறம் மேல் மேல்ல கொஞ்சம் வருவாங்க. ஒரு 3 ம். 9% ம். 30 வயசு கீழ ம். ம். 9% விஜய்க்காக ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. எந்த விதமான தூண்டுதலும் ம். இல்லாம, பணம் எதுவுமே இல்லாம 9%. இந்த ம். 9% பேரு 30லேருந்து 40 வயசுக்காரங்கள ஈர்க்கணும். அதாவது 25 வயசு பையனா ஆமா. இருப்பான். "அப்பா நீ விஜய்க்கு தான்ப்பா ஓட்டு போடணும். அம்மா நீ விஜய்க்கு தாம்மா ஓட்டு போடணும்னு" கம்பல் பண்ணுவான். அந்த ஆமா. குரூப் 40, 45. அதிலிருந்து ஒரு 5% எடுக்கலாங்க. அப்ப நீங்க எவ்வளவுதான் முயற்சி ம். பண்ணாலுமே உங்களோட கோர் வோட் பேங்க் 15% தாண்டாத விஜயோட கோர் வோட் பேங்க. தாண்ட வழி இல்லங்க. ஆமா. அவ்வளவுதான் எதார்த்தங்கிறது அதுதான். விஜய் வந்து அப்படியே இன்னொன்னு வந்து அவர் பிஜேபிய எதிர்க்கிறதுக்கே தைரியமே இல்லாம இருக்கிறாரு. அவர போய் இவங்க எப்படி இவ்ளோ பிலீவ் அது அத பண்றாங்கங்கிறது அத ஆச்சரியமா விடுங்க. இருக்கு. இப்படி பாருங்க. விஜய் வந்து அவரோட கொள்கை தலைவர்களா வச்சிருக்கிறவங்களோட ஏஜ் அண்ட் சீனியாரிட்டி என்ன? காமராஜர், எஸ்டர் அவர் ம். எந்த கால ம். பெருந்தலைவர். ம். எங்க காலத்து தலைவர். ம். என்ன எம்ஜிஆர், கரெக்ட். அண்ணா எல்லாமே எங்க காலத்து தலைவர். அஞ்சலை அம்மாள் இதெல்லாம் கரெக்ட். எங்களுக்கெல்லாம் முந்தியவங்க. அப்ப அவரே வந்து சீனியர் ஆமா. லீடர் தானே சொல்றாரு. ஆமா. அப்ப ஜென்சி வந்து அவங்களுக்கு இப்ப அஞ்சலை அம்மாள் ஜென்சில சொல்லிருவாங்களா? யாரு? என்ன? ஏதுன்னு? தெரியாது. வீரமங்கை வேலு நாச்சியார் ஜென்சில சொல்லிருவாங்களா? மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லிருவாங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல கேஸ்ட் எப்படி சொல்லுவாங்க? ஐடென்டிஃபைல வேணா கொஞ்சம் தெரியும். ம். அவ்வளவுதானங்க ம். தெரியும். அது கூட வரலாறா தெரியாதுங்க. தெரியும். பேர் தான் தெரியும். தெரியாது. பேர் மட்டும் தெரியும். ம். அப்போ விஜய், தாவேகா, விஜய் அவ்வளவுதான். விஜய்ங்கிற ஒருவர். ம். சினிமாவா ம். இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாங்க. இல்லங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டோம். ம். விஜய் வந்தா ஏதாவது செய்வாரு. அப்படியும் இருக்கலாம். ஆனா ம். இது எல்லாமே எப்போதுமே 10 to 15% தான் வருது. இன்னும் ஒரு விஷயம் இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுக்குள்ள தான் சீமானும் இருக்காரு. இருக்காரு. ஆமா. ம்.
ஓகே. விஜய் 15, 10 டபுள் டிஜிட் வர்றதே பெரிய அதிசயம் தானே சார். டபுள் அப்படிதானே டிஜிட் புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப முடியும். கஷ்டங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் டபுள் டிஜிட் வந்து விஷயம் 15% கிடையாது. வந்துட்டாருன்னா பெரிய தலைவர். பெரிய தலைவர். ஆமா. ம். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி.